பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. பாகிஸ்தான் எல்லாருமே நான் நினைச்சிட்டு இருக்கோம், பாகிஸ்தான் நம்ம அடிச்சோம் ஆபரேஷன் சிந்தூர்ல கிடையாது. பாகிஸ்தான் பின்னாடி இருக்கக்கூடிய மேற்கத்திய ஆதிக்கத்தை அடிச்சோம். இப்படிதான் நீங்க எடுத்துக்கணும். சும்மா ஒரு பாகிஸ்தான் ஒரு புள்ளப்பூச்சி அடிச்சோம் அப்படிலாம் கிடையாது. புள்ளப்பூச்சி அடிக்கிறதுக்கு நம்ம எப்போ ரெடி. நம்ம தமிழ்நாட்டோடைய பொருளாதாரத்தோட அவங்க ரொம்ப கம்மி. அந்த பொருளாதாரம் இருக்கிற நாடு அடிக்கிறதுலாம் பெரிய விஷயமே இல்லை, அது ப்ராப்ளம் இல்லை. ஆனா நான் சொன்ன மாதிரி சோறு வைக்கிறதுக்கு ஒருத்தருக்கான் இல்ல, அவனை அடிச்சதுனால தான் இப்ப பிரச்சனையே. ஸோ இப்போ நியூசிலாண்டுக்கு ஒரு வாரத்துக்கு 800 ஃபிளைட் போகுது. இந்தியால இருந்து துபாயில இறங்கி துபாயில இருந்து மற்ற நாடுகளுக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்க. 800 ஃபிளைட் போகுது. 29 வருஷம் ஆச்சு ஒரு பிரதமர் போய் இறங்குறது. அங்க இருக்கிற எம்பிசெட் இருக்காருல்ல, அவர் தான் சொன்னாரு, உங்க ஊர்ல இருந்து 800 ஃபிளைட் போதியா, ஒரு ஃபிளைட் கூட கிடைக்கல அவங்க பிரைம் மினிஸ்டர்ஸ்க்கு. இப்பதான் இவர் வந்தாரு. இப்போ எப்படி இருக்கு உறவு? மன்மோகன் சிங் போகும்போது என்ன அச்சீவ்மெண்ட் இருந்தது, மோடி அவர்கள் போகும்போது என்ன அச்சீவ்மெண்ட்? போய் ஒபாமா கிட்ட எனக்கு அடிச்சிட்டாங்க, பாம்பேல எங்களை குண்டு போட்டாங்க, எல்லாரையும் கொண்டாங்க, ஏதாவது செய்யுங்கன்னு சிச்சினா தட்டி கொடுத்து போப்பா தம்பின்னாரு. இப்ப ட்ரம்ப் என்ன சொல்றாரு? சமூக ஆர்வலர்களால் முடிகிற விஷயம் ஏன் நம்ம தமிழக அரசாங்கம் இந்து சமய அறநிலையத்துறை இது முதல்ல நம்ம இந்து சமய அறநிலையத்துறையும் முதல்ல எப்படி இனிமேல் தான் பார்க்கணும். ஏன்னா புதுசா ஒருத்தவங்க வந்திருக்காங்க, ஒரு மாசம் தான் ஆயிருக்கு. பொன்மாணிக்கவேல் நிறைய டேட்டாஸை கொடுத்துருக்காரு, ஆனால் கடந்த ஆட்சி காலத்தில் அது கவனத்தில் எடுத்த மாதிரியே தெரியும். இந்த ஆட்சி காலத்தில் பார்ப்போம், அவ்வளோதான். இதில் நம்ம எடுத்த உடனே நம்ம வந்து கிரிட்டிக்கலாக இருக்க வேண்டான்றது இப்போதைக்கு என்னுடைய தனிப்பட்ட கருத்தை நான் என்ன வைக்கிறேன்னா, இப்போதைக்கு கிரிட்டிக்கலாக இருக்க வேண்டாம். தாமரை டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் புவிசார் அரசியல் விமர்சகர் திரு கணேஷ்குமார் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். ஜெய்ஹிந்த். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கண்டினியூஸாக வெளிநாட்டு சுற்றுப்பயணத்தில் இருக்காரு. இந்தோனேஷியா முடிச்சு இன்னைக்கு ஆஸ்திரேலியாவில் இருக்காரு. ஆஸ்திரேலியாவிலேருந்து இப்போ நியூசிலாந்து போயிருக்காரு. சுற்றுப்பயணத்திற்கான நோக்கம் என்ன சார்? ஜென்ரலாக பெரிய தலைவர்கள், அதாவது நாட்டை ஆள்கின்றவர்கள் நம்ம உள்நாட்டில் ஸ்திரத்தன்மை பார்த்துக்கிறது மாத்திரம் அவங்களோட வேலை இல்லை. வெளிநாட்டிலையும் போயிட்டு நம்மளுடைய நாட்டோடைய அச்சீவ்மெண்ட் ஏதாவது இருந்ததுன்னா சொல்லி நம்மளோட கூட்டாண்மைக்கு அவங்கள கூட்டிகிட்டு வரணும். அதே மாதிரி நம்மளை சுற்றி அச்சுறுத்தல் இருக்கும் போது சாணக்கியாவோட தியரி, மண்டலா தியரி இருக்குது. ஸோ நம்மளுடைய இமீடியட்டாக இருக்கக்கூடிய சுத்து நாடுகள் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் எதிரியாக தான் பார்த்தோம். அரினே பேர். ஸோ அவனுடைய சுத்து வட்டார நாடு இருக்குல்ல, அவன் அந்த பக்கம் இருப்பான்ல, அவன் வந்து நம்மளோட நட்பு. அரி அப்படின்றது மித்திர அப்படின்னு மாதிரி வரும். ஸோ அந்த தியரி படி பார்த்தீங்கன்னா நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாமே இப்போ எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். நம்ம கிட்ட வாங்கிட்டு இருப்பாங்க, நம்ம கூட நல்லா பயணம் பண்ணுற மாதிரி தெரியும். இருந்தாலும் எப்படா காலம் வருவான் அப்படின்ற மாதிரி தான் இவ்வளோ நாள். சரி, உடனே நரேந்திர மோடி அவர்கள் வந்த பிறகு தான் இந்த பிரச்சனையானா இல்லை. இது காங்கிரஸ் இருக்கும்போது நீங்கள் வாரி கொடுத்தீங்கல்ல ஸ்ரீலங்காவுக்கு, அப்புறமா வந்து நேபாளுக்கு கொடுத்தீங்களே, அப்போ உங்களோட உறவு நல்லா தானே இருந்திருக்கணும். இப்போ இவர் வந்த பிறகு மாறி இருக்குண்ணா? இல்லையே. இவர் வந்தாலுமே சரி, யார் வந்தாலுமே சரி. ஏன்னா வெளியில் ஒரு சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு பழமொழி உண்டு, நம்ம வீட்டு நாய் நம்மளை பார்த்து குலைக்குதுன்னா வேற யாரும் சோறு வைக்கிறாங்கன்னு அர்த்தம். அவ்வளோதான், வேற எதுவும் இல்லை. அந்த மாதிரி தான். ஸோ அதனால் நீங்கள் பயணங்கள் மேற்கொண்டு தான் ஆக வேண்டும். நீங்கள் சுற்றி இருக்கிறவங்களை வச்சு மாத்திரமே பார்க்க முடியாதுன்னு. அந்த நாய்க்கு யார் சோறு வைக்கிறாங்கன்றது அது நம்மளுக்கு தெரியும். பாகிஸ்தான் அப்படின்னு ஒன்று இருக்கு, அது யார் சோறு வைக்கிறான்னு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அந்த நாய் கல்லை தச்ச உடனே அது ஒருத்தங்கிட்ட போச்சுல. போன வருஷம் மே மாசம் நீயும் சோறு போட மாட்டே, சோறு போடுறவனே விட மாட்டியா அப்படின்ற கேள்வி. அப்படி இல்லையே, நான் சோறு போட்டு இருக்கும் போது வேற ஒருத்தன் போடுறது தானே பிரச்சனையே. இப்ப அது அந்த நாய்க்கு வேற எதுவுமே தேவையில்லை அப்படின்னும் போது நம்மளுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை, அது நல்லா தான் இருக்கு. இப்போ போய் நீங்கள் ஜென்ரலா மெட்ராஸில் போயிட்டு நீங்கள் எந்த நாய்க்கு வந்து பிஸ்கட் போட்டிங்கன்னா கூட, நான் பாரு கடைசியில் நாய்க்கு அதை பேசுகிற மாதிரி இருக்கு. நீங்கள் போய் பிஸ்கட் போட்டிங்கன்னா சாப்பிட மாட்டேங்குது, எல்லாமே முட்டை சாதம் கேட்குது, இல்லை பிரியாணி கேட்குது. இந்த ஆர்வலர்கள்லாம் இருக்காங்களே, மிருக நல்ல ஆர்வலர்கள்லாம் டெய்லி அதை போட்டு பழகிட்டாங்க. அதனால் இப்போ சாதாரணமாக தயிர் சாதம்லாம் எதுவும் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. இப்போ புரியுதா? அதே ரிலேட் பண்ணிக்கங்க. ஸோ இங்கே ப்ராப்ளம் வந்து அளவுக்கு மீறி யூஆர் ஃபீடிங் இட். இது வந்து விசுவாசம் அந்த பக்கம் போகும். இந்த மார்க்கோ போலோன்னு ஒரு சீரீஸ், எனக்கு ரொம்ப பிடிச்ச சீரீஸ் அது. அதில் வந்து நெஸ்டிங் பேர்ட்ஸ் அண்ட் வெல்ஃபெட் டாக்ஸ்னு செங்கிஸ்கான் சொல்கிற மாதிரி இருக்கும். அதே குப்லாய் கானும் திரும்ப சொல்லுவார், நெஸ்டிங் பேர்ட்ஸ் அண்ட் வெல்ஃபெட் டாக்ஸ்னு. அந்த மாதிரி தான். அதனால் நீங்கள் சுற்று வட்டாரத்தை மாத்திரம் பார்க்க முடியாது, தூரம் இருக்கிற நண்பர்களும் நமக்கு தேவை. குட்டி
சுற்றி சுற்றி இருக்கிற பகைவர்களையும் பார்க்கணும். ஓகே, அந்த நண்பர்களை வச்சு என்ன பண்ண முடியுன்ற ஒரு கேள்வி இருக்கும். கண்டிப்பாக இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த 3 நாள் பயணம் எடுத்துக்கலாம். ஸோ ரீசெண்டாக இண்டஸ் ரிவர் ட்ரீட்டி, அதாவது சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை நம்ம கேன்சல் பண்ணிட்டோம் ஆப்ரேஷன் சிந்தூர் போது. அப்போ தண்ணி யாருக்கு நிறுத்துறோம்னா பாகிஸ்தானுக்கு நிறுத்துறோம். அந்த ஒப்பந்தமே ஒரு கேவலமான ஒரு ஒப்பந்தம். அதாவது 80-20 அப்படின்ற மாதிரி ஒப்பந்தம். 80% தண்ணி கடலில் போய் கலந்தாலும் பரவாயில்ல, நான் தண்ணி திறந்து விடுவேன், அது நேராக பாகிஸ்தானில் ஓடும். அவன் ஒரு டேம் கூட கட்டல. ஏன்னா எவ்வளோ தென்னை விட்டுனா நம்ம வந்து திறந்து விடுவோன்ற தைரியத்தில் அவன் டேம் கட்டாமல் 80 வருஷமும் ஓட்டிட்டான். ஸோ இங்கே ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, நம்ம மேலே அவ்வளோ நம்பிக்கை இதை கையெழுத்து போட வச்சவனுக்கு அமெரிக்கா, யூகே, ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள்லாம் சேர்ந்து தான் இந்த ஒப்பந்தமே கையெழுத்து போட வச்சாங்க அந்த சமயத்தில். ஸோ நம்ம வந்து எப்பவுமே நல்லவன், அதாவது இழிச்ச வாய்க்கு இன்னொரு பேர் நல்லவன்ற மாதிரி எடுத்துக்கலாம். சரியா? அந்த மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தாங்க. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் சிவாஜி த பாஸ் மாதிரி என்ன பேசிட்டே இருக்கும், குத்திட்டியானா நம்ம குத்த தான் குத்துவேன் அப்படின்ற மாதிரி கட் பண்ணி விட்டோம் தண்ணியை. ஸோ இப்போ வந்து அவனுக்கு உண்மை புரியுது. ஸோ இது வந்து சும்மா இருக்க மாட்டானுங்க, எடுத்து உள்ளே போட்டானுங்கன்னு சொல்லிட்டு இப்போ ப்ராப்ளம் வந்து தண்ணி நிற்கிறதுன்னு சைனாவோட அஃபிஷியல் கவர்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் ஆனால் இல்லை. அங்கே இருக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஸர், எல்லா ஊர்லேயுமே ப்ரொஃபஸர்ஸ், ஸோ நம்மளையும் சேர்ந்தா சொல்கிற ப்ரொஃபஸர்ஸ்னாலே பிரச்சனை தான் போல இருக்கு, விட்டு ஒரு இன்டர்வியூ. ஸோ இந்த மாதிரி நீ தண்ணி நிறுத்தினா நாங்கள் தண்ணி நிறுத்துவோம். என்னன்னா பிரம்மபுத்திரால குறுக்கால ஒரு டேம் கட்ட போகிறாங்களாம். ஸோ ஆண்பால் பெயர் கொண்ட ஒரே நதி வந்து பிரம்மபுத்திரா, மற்ற எல்லாமே பெண்பால். ஸோ அப்போனா அந்த நதியோடைய ஃபோர்ஸ் என்னன்னு தெரியும். அதுக்கு நடுவில் இவன் டேம் கட்டுறேன்னு ஒருத்தவங்க குறுக்கால போய் படுக்க போறான்னா அவன் தலைவலியை அவன் தான் பார்த்துக்கணும், நம்ம எதுவும் சொல்ல வேண்டாம். சரி ஓகே, நீ டேமே கட்டினாலுமே அதுக்கு செக் வைக்கணும்ல. அதுக்கு ஜெய்சங்கர் சார் சொல்லிட்டாரு, கடலை நம்பி வர்த்தகம் பண்ணிட்டு இருக்கிறவன் வாயை பேசுறதுக்கு முன்னாடி ஒழுங்காக பார்த்து பேசணும்னு சொல்லிட்டு போயிட்டார். அவ்வளோதான், சிம்பிளாக சொல்லணும் இல்லை தான். ஸோ போட்டு விட்றவங்களாம் பார்த்து வண்டி ஓட்டுங்கப்பா அப்படின்னு. அப்படின்னா என்ன சொல்ல வராங்கன்னா, ஸோ ஒரு பக்கம் சோக் பாயிண்ட்டு ஹார்முஸ்டில் ப்ராப்ளமு, இன்னொரு பக்கம் சோக் பாயிண்ட்டு பேபல் மந்தாபு, கல்ஃப் ஆஃப் ஏடன், அதுலேயும் பிரச்சனை. இப்போ கல்ஃப் ஆஃப் மலாக், அதாவது ஸ்ட்ரெயிட் ஆஃப் மலாக்கான்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கும் இந்தோனேஷியாவுக்கும் மலேசியாவுக்கும் நடுவில் இருக்க குறுகலான பாதை. இதில் சைனாவுக்கு யார் யாரோட பிரச்சனைனா எல்லாரோடையும் பிரச்சனை, சைனாவை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரோடையும் பிரச்சனை. ஸோ இப்போ நான் சொன்னது அவனுடைய பக்கத்தில் இருக்கிற நாடு, நம்மளுடைய 2வது சர்க்கிளில் இருக்கிற நாடு வந்துருச்சா, இந்தோனேஷியா. ஸோ இந்தோனேஷியா என்ன கேட்டான்னா, நடுவில் அவன் மூடுறான், இந்தியா ஒத்துக்குச்சுன்னா நம்ம மூடிடலாம் அப்படின்னு. இந்தோனேஷியாவோட அதிபர் பிரபாவோ இருக்கார் இல்லையா, அவர் சொன்னது என்னன்னா, மலேசியாக்காரன் நான் சொன்னால் அவங்க பேசிப்பாங்க, நம்ம மோடிஜி தான் சொல்ல மாட்டாரு, இல்லை நம்மளும் மூடிடலாம், என்னதான் பண்ணுறானுங்க பார்க்கலாம், அவன் மூடுறான், பெரிய ஆளுன்னு காமிச்சிக்கிறான், நம்ம இப்போ தான்டா இருப்பை காமிச்சிக்கிறது, நம்ம மூடலாம்டா அப்படின்ற மாதிரி அவரும் சொன்னார். ஸோ இப்போ அந்த பாதை இப்போ திறந்து தான் இருக்குது. ஆனால் சைனாக்காரன் இந்த டேம் கட்டுறேன், நான் சொல்கிறதெல்லாம் கேட்கலன்னா அவ்வளோதான்ற மாதிரி வாயு உதார விட்டுருக்காங்கல்ல. 90-80% அவங்களுடைய வர்த்தகம் இதை நம்பி தான் இருக்குது, இந்த குறுகலான பாதையை நம்பி இருக்கு. அதாவது சொல்கிறது ஸ்ட்ரெயிட் ஆஃப் மலாக்கா. ஸோ இப்போ நம்ம மூடுறோம்னு வச்சுக்கோங்க, அப்போ கஷ்டம். ஸோ அது அந்த ஒரு இது இருக்குது. சரி, நம்ம மாத்திரம் தானா, அந்த 2 நாடுகளும் இருக்குது. ஸோ அவங்களும் நம்மளோட உதவி, அவங்களுக்கு நம்மளோட உதவி தேவை, நம்மளுக்கும் அவங்களோட உதவி, 2 பேருமே மாறி மாறி வைசி வருஷா. இதெல்லாம் ஒரு போருக்கான சூழலாக ஒரு வழிவகுக்க பிற்காலத்தில் போர் அதாவது நீங்கள் எல்லாரும், அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, ஸ்பீக் சாஃப்ட்லி கேரி எ பிக் ஸ்டிக் யூ கேன் கோ லாங்கர், ஜென்ரலாக சொல்லுது. பேசும்போது அமைதியாக தான் பேசணும். பட் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் கொம்பு எடுக்கணும்னா எடுத்து தான் ஆகணும். நெவர் செல் யுவர் ஸ்வாட் அப்படின்வாங்க. அதாவது அமைதி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கலாம், அதுக்காக கத்தியை போய் வித்துட்டு அமைதி பேச்சுவார்த்தைலாம் பண்ணக்கூடாது. இன்னைக்கு சைனா இந்த மாதிரி பேசுறாங்கன்னா நம்மளும் அதே மாதிரி வார்த்தையில் தான் பேசணும். அவன் வேற மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சா நம்ம ரியாக்ட் பண்ணணும். அதுக்கு நம்மளுக்கு ஆள் வேணும்ல. சைனாக்கு ஸ்ரீலங்கால ஹம்பந்தோட்டா இருக்கு, பங்களாதேஷ்ல சிட்டாகாங்க வச்சுக்கிறேன்னு சொல்றான், குவாடர் போர்ட் வந்து இதுல இருக்கு, பாகிஸ்தான்ல இருக்கு. ஸோ நம்மளை சுற்றி அவன் ஸ்ட்ரிங் ஆஃப் பேல்ஸ்னு ஒன்று கட்டிட்டு இருக்கான். ஓகேவா, மாலத்தீவு அவனோட கண்ட்ரோலில் இருக்கு, இல்லை அமெரிக்கா கண்ட்ரோலில் இருக்கா தெரியாது. ஸோ இது ப்ராப்ளம்ல இருக்கு. ஸோ இப்போ நம்ம அதுக்கு ஆப்போசிட்டாக நம்ம இன்னொன்று வச்சாகணும் இல்லையா. ஸோ செஷல்ஸ் போயிட்டு வந்தாரு, தம்மாத்தூர் நாடுக்கு பிரதமர் போகணுமா நம்ம கேட்டானுங்களே. ஸோ மாலத்தீவை தாண்டி செஷல்ஸ்னு ஒன்று இருக்கு, அதை தாண்டி நம்ம என்ன பண்றோம், டைமண்ட் நெக்லஸ் நம்ம ஒன்று போடுறோம். நீ ஸ்ட்ரிங் ஆஃப் பேல் தானே போடுற, நீ என்ன கட்டுறேன், நானும் கட்டுறேன், அதை விட சுற்றி கட்டுறேன். மங்கோலியாவுக்கு இது வரைக்கும் போன முதல் பிரதமர் நம்ம பாரத நரேந்திர மோடி தான். இஸ்ரேல் சென்ற ஒரே பிரதமர், மங்கோலியாவுக்கு சென்ற ஒரே பிரதமர் பாரத பிரதமர் தான், நரேந்திர மோடி தான். இஸ்ரேல் சென்ற முதல் பிரதமர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி தான். ஸோ இப்போ நியூசிலாண்டுக்கு 40 வருஷம் கழிச்சு டெய்லி ஒரு வாரத்துக்கு 800 ஃப்ளைட் போகுது. இந்தியாவிலேருந்து துபாயில் இறங்கி துபாயிலேருந்து மற்ற நாடுகளுக்கு போகுதுன்னு வச்சுங்களேன். 800 ஃப்ளைட் போகுது ஒரு வாரத்துக்கு. 29 வருஷம் ஆச்சு
ஒரு பிரதமர் போய் இறங்குறது. அங்கே இருக்கிற எம்பிசெட் இருக்காருல்ல, அவர் தான் சொன்னார், உங்கள் ஊர்லேருந்து 800 ஃப்ளைட்டு போதியா, ஒரு ஃப்ளைட் கூட கிடைக்கல அவங்க பிரைம் மினிஸ்டர்ஸ்க்கு. இப்போ தான் இவர் வந்தார். இப்போ எப்படி இருக்கு உறவு? இப்போ துபாயோட உறவு, இஸ்லாம் நாடு அப்படி இப்படின்னு சொன்னாங்கல்ல, இப்போ மிடில் ஈஸ்டில், அதாவது வெஸ்ட் ஏஷியாவில் நம்மளுக்கு உறவுகள் எப்படி இருக்கு? அப்போ ஈஸ்ட்டு உறவுகள் புதுப்பிச்சு தான் ஆகணும். ஸோ அதுக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணி தான் ஆகணும். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஒரு போர்ட்டு கிடைக்குது அந்த இடத்துல, சபாங் போர்ட்டு. நம்ம வந்து கிரேட் நிக்கோபாரில் ஒரு போர்ட் ஆல்ரெடி நம்ம கட்டுறோம், சரியா? இந்த 2 போர்ட்டுமே முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த உண்மையிலே இது இந்திய பெருங்கடல் தான், இந்தியாவோட ஆதிக்கம் இருக்கிறதுனால தான் ஒரு பெருங்கடலுக்கான பேரே இந்தியா கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதுக்கு மேலே அந்த இடத்துல ஒரு ப்ராப்ளமே இல்லையா, நம்ம கண்ட்ரோலில் இருக்கு. எவன் வந்தாலுமே, அமெரிக்காவே வந்தாலுமே ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்றது இந்தோனேஷியா விட்டு கொடுக்கறதுக்கு தயாராகிறாங்க அந்த தீவு. ஸோ இது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் அது. ஸோ இதை நீங்கள் பயணம் மேற்கொண்டாதானே தெரியும். ஸோ நான் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருப்பேன் அப்படின்னா முடியாது. சரி, இவர் தான் ஊர் சுத்த போயிட்டாருன்னா எழுதுறான் ஆர்டிகல். சரி, அப்படி ஊர் சுத்த போனதுலேயே அந்த இதுவும் ஸ்டாட்டிஸ்டிக் செக் பண்ணி பார்த்தா இவர் சக்சஸ்ஃபுல்லாக இருக்காரு, அதனால அந்த வைத்து வச்சது. ஓகேவா? 2 பேரும், அதாவது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் முன்னாள் பாரத பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களும் கிட்டத்தட்ட சேம் டிராவல் தான் பண்ணியிருக்காங்க 10 வருஷங்கள்ல. இவரு எக்ஸ்ட்ரா டிராவல்ல இருக்காரு, அதாவது எக்ஸ்ட்ரா இது வந்து 3rd டேர்ம் வந்ததுனால இவரோட டிராவல் ப்ராமினென்ட்டா எக்ஸ்ட்ராவா இருக்கிற மாதிரி தெரியுது. இல்ல, மன்மோகன் சிங் போகும்போது என்ன அச்சீவ்மெண்ட் இருந்தது, மோடி அவர்கள் போகும்போது என்ன அச்சீவ்மெண்ட் இருந்தது? போய் ஒபாமா கிட்ட எங்களை அடிச்சிட்டாங்க, பாம்பேல எங்களை குண்டு போட்டாங்க, எல்லாரையும் கொண்டாங்க, ஏதாவது செய்யுங்கன்னொடனே சிச்சினா தட்டி கொடுத்து போப்பா தம்பின்னாரு. இப்போ ட்ரம்ப் என்ன சொல்றாரு? அவ்வளவுதான் வித்தியாசம். இன்னைக்கு பாகிஸ்தான் எல்லாருமே நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், பாகிஸ்தான் நம்ம அடிச்சோம் ஆபரேஷன் சிந்தூர்ல, கிடையாது. பாகிஸ்தான் பின்னாடி இருக்கக்கூடிய மேற்கத்திய ஆதிக்கத்தை அடிச்சோம். இப்படிதான் நீங்க எடுத்துக்கணும். சும்மா ஒரு பாகிஸ்தான் ஒரு புள்ளப்பூச்சி அடிச்சோம் அப்படிலாம் கிடையாது. புள்ளப்பூச்சி அடிக்கிறதுக்கு நம்ம எப்போ ரெடி. நம்ம தமிழ்நாட்டோடைய பொருளாதாரத்தோட அவங்க ரொம்ப கம்மி. அந்த பொருளாதாரம் இருக்கிற நாடு அடிக்கிறதுலாம் பெரிய விஷயமே இல்லை, அது ப்ராப்ளம் இல்லை. ஆனா நான் சொன்ன மாதிரி சோறு வைக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கான் இல்ல, அவனை அடிச்சதுனால தான் இப்ப பிரச்சனையே. ஸோ இதுதான் ப்ராப்ளம். ஸோ இங்க அடிச்சது நம்மளுடைய ஆதிக்கத்தை, யாரை அடிக்கணுமோ அடிச்சாச்சு, யாரை அரவணைக்கணுமோ அரவணைக்கணும். அதனால தான் இப்போ ஆஸ்திரேலியா போயிருக்கோம். நம்ம ஆஸ்திரேலியா ஒரு மேற்கத்திய நாடா எப்படி எடுத்துப்பீங்க? ஆனால் அது சவுத்தில் இருக்கு, இருந்தாலும் அது வெஸ்டாக தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ வெஸ்ட்னும் போது ஒரு மேப் ஒரு ரவுண்டு போட்டு காமிப்பாங்க, அதில் ஆஸ்திரேலியா நியூசிலாண்டு வரும், கனடா USA UK ரஷ்யா வராது. ஆனால் இந்த பக்கம் கீழே சவுத்தில் இருக்கிறது. ஸோ இது என்னன்னா ஒரே ஒரு ஆங்கிலோ சாக்சன் யூரோப்பியன்ஸ் அதோட டாமினேஷன் எங்கே இருக்கோ அதெல்லாம் வெஸ்ட்ன்ற மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ ஆஸ்திரேலியா நம்மளோட செயல்படுவதற்கு தயாராக இருக்கும் போது இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம பிடிச்சாதான். ஏன்னா அவனுக்கும் சைனா பிரச்சனை இருக்கு. நீங்க ஆஸ்திரேலியா எங்கேயோ இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, அவங்களுக்கும் சைனாவுக்கும் பிரச்சனை, வாய்க்கா தகராறு போயிட்டு இருக்கு. சைனாவை சுற்றி இருக்கிற நாடுகள் 14 நாடுகள் இருக்கு, 22 நாடுகளோட பார்டர் டிஸ்பியூட் வச்சிருக்கான். ஸோ அப்போ அவனோட பிரச்சனையை சால்வ் பண்ணணும்னா நம்ம தேவைப்படுவோம். அதனால தான் ஆஸ்திரேலியா இன்னைக்கு நம்மளோட இறங்கி வரான் வா அப்படின்ட்டு. அமெரிக்கா இந்த இடத்துல இருந்து வெளியில போறதுக்கு தயாராயிட்டான் பிராந்தியத்தில். இப்போ அமெரிக்கா வெளில போயிட்டான்னா ஆஸ்திரேலியாவுக்கும் தலைவலி, நமக்கும் தலைவலி, நியூசிலாண்டுக்கு தலைவலி, இந்தோனேஷியாவுக்கு தலைவலி, வியட்நாம் தலைவலி, பிலிப்பைன்ஸுக்கு தலைவலி, எல்லாருக்குமே தலைவலி இருக்கு. ஸோ சைனா வந்து அக்ரஸராக தான் இருப்பான். ஏன்னா இதெல்லாம் நம்மளுமே ஒரு காலத்தில் நம்மளால வாரிங் நேஷன், சத்ரியா, லேண்ட் ஆஃப் சத்ரியா. சரி, இவன் வந்து சைனாவும் ஜப்பானும் இல்லை, ஷோகன்ஸ் அண்ட் சாமுரைஸ். ஸோ அந்த மாதிரி இருக்கிற லேண்டு தான் ஜப்பான். அவங்க பிரதமர் வந்து போனாங்களா இல்லையா நம்ம ஊர்ல, அன்பு சகோதரியானார், அன்பு சகோதரனே நாங்கள் முடிஞ்சு போச்சு. ஸோ இந்த மாதிரி உறவுகளே நம்ம புதுப்பிச்சதுனால தான் இப்போ ஆசியாவை சார்ந்த நூற்றாண்டா இது மாறிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு நீங்க இன்னும் ஈஸ்டர்ன் சைடில் நீங்க நிறைய டிராவல் பண்ண வேண்டியிருக்கு, நிறைய ஒப்பந்தங்கள் போட வேண்டியிருக்கு, நிறைய கூட்டாண்மை என்ன சொல்றது ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நம்ம வர வேண்டியிருக்கு. இதெல்லாம் பண்ணாதான் நம்ம வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு நம்ம நகர முடியும். சும்மா நம்ம இவனோட பாகிஸ்தான்லாம் மறந்துருக்கு, பாகிஸ்தான்லாம் ஒரு நாடே கிடையாது. ஓகே. ஸோ அப்போ நான் இந்த பக்கம் நான் புதுப்பிச்சாகணும். உலகத்தின் மிகப்பெரிய இஸ்லாமிய நாட்டுக்கு, இஸ்லாமிய ஜனத்தொகை கொண்ட நாட்டுக்கு, 2வது இஸ்லாமிய ஜனத்தொகை கொண்ட நாட்டின் பிரதமர் சென்றார் அப்படின்னு பாருங்க. நீங்க வந்து இந்தியா இந்தோனேஷியா போச்சுன்னு பார்க்காதீங்க. ஒரு காலத்துல ரெண்டுமே இந்து நாடா தான் இருந்தது. இனி நம்ம வந்து 80% இந்துஸ்ன்னு சொல்லிக்கிறோம், அவ்வளவுதான். ஓகேவா? அதே மாதிரி அவன் என்ன சொல்றான், 80-90% முஸ்லிம்ஸ் சொல்லிக்கிறான். ஆனா 2 பேருமே எப்படின்றது நமக்கு தெரியாது. ஆனா 2 பேருமே 1400க்கு முன்னாடி 2 பேருமே இந்து தேசமா தான் இது இருந்தது. இன்னைக்கு அது நம்பர் 1 இஸ்லாமிக் பாப்புலேஷன் கண்ட்ரி, நம்பர் 2 இஸ்லாமிக் பாப்புலேஷன் கண்ட்ரி. இந்த 2 தலைவர்களும் மீட் பண்றது குரூஷியலான மொமெண்ட். ஏன்னா மிடில் ஈஸ்ட்ல போர் போயிட்டு இருக்கு, அதாவது வெஸ்ட் ஏஷியால போர் போயிட்டு இருக்கு, இஸ்லாமிய நாடுகள்லாம் பாதிக்கப்படுது.
ஆனா 2 இஸ்லாமிய பெரும் மக்கள் தொகை கொண்ட நாடுகள் அமைதியாக தான் இருக்கின்ற பிரச்சனையும் இல்லை. இப்போ இது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா கலாச்சார ரீதியாக தான் அந்த அந்த பிராந்தியத்தில் பிரச்சனை போயிட்டு இருக்கு. இந்தோனேஷியா மதமாக மட்டுமே இஸ்லாமை எடுத்துக்கொண்டது, கலாச்சாரம் இன்னும் அவங்களே கலாச்சாரம் தான் இருக்கு. இந்தியாவில் இருக்கிறவங்களும் சொல்றேன், நம்ம ஒன்றும் அரபு கல்ச்சர் ஒன்றும் ஃபாலோ பண்ணலையே. நம்ம ஊர்லேயுமே வந்து இங்க இருக்கிற முஸ்லிம்ஸ் எத்தனை பேர் அப்படியே ஃபுல்லா அப்படியே அந்த அரபு கல்ச்சர் ஃபாலோ பண்றாங்க இல்லையே. கொஞ்சம் கொஞ்சம் இங்க நம்மளோட கல்ச்சர்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு தானே இருக்காங்க மேஜரா. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி டேக்கிள் பண்றது, எல்லா ஊர்லயுமே ப்ராப்ளம் இருக்குன்னா அந்த ப்ராப்ளத்தை எப்படி டேக்கிள் பண்றது நம்ம வின் சிச்சுவேஷன்ல தான் டிஸ்கஸ் பண்றோம். அதனால நம்ம இனிமேல் வரக்கூடியது ஏஐ ப்ராப்ளம் வரும், செமிகண்டக்டர்ஸ் தட்டுப்பாடு வரும். இதெல்லாம் அடுத்த இது நகர்வுக்கு முக்கியமா வந்து யூபிஐயை வந்து அங்க கொண்டு போறதுக்கு எப்படின்றத பார்ப்போம். இதெல்லாம் தான் பேசணும் நம்ம. ஸோ இதெல்லாம் பேசணும்னா நம்ம கண்டிப்பா டிராவல் பண்ணி தான் அதுதான் போயிருக்காரு. ஆஸ்திரேலியாவிலையும் போய் அதை தான் பேசியிருக்கோம். யுரேனியம் இது 2014 பாரத பிரதமர் வந்த உடனே ஒரு திட்டம் வருது, யுரேனியத்தை அங்க ஊர்ல யுரேனியம் இருக்கு அதை இங்க எடுத்துன்னு வர்றதுன்ட்டு. அது உள்ள இங்க அதானின்னு ஆரம்பிச்சிட்டானுங்க. கறி எடுத்துன்னு வந்ததுக்கே பிரச்சனை, ஆஸ்திரேலியால இருந்து கறி இம்போர்ட் பண்றதுக்கு வேற அதானிக்கு ப்ராஜெக்ட் கொடுத்துட்டாரு, நல்லா பாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. யுரேனியம் ரொம்ப முக்கியமான ஒரு ரிசோர்ஸ், அது நம்மளுக்கு கனடா கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கோம். கனடா கொடுத்தாலுமே கூட இன்னும் 2-3 இடத்துல இருந்து சோர்ஸ் பண்றது நல்லது. ஸோ ரஷ்யா நம்மளுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாலும், ஆஸ்திரேலியா கொடுக்குறேன்னு சொன்னாலும் எல்லார்கிட்ட இருந்து வாங்கி வச்சுக்கிறது நம்மளுக்கு நல்லது. ஸோ அதுக்கான திட்டத்தை 2014 கையெழுத்து போட்டாச்சு. ஆனா இன்று வரை அது பெரிதாக அதை எடுத்து பேசல. இப்போது ஆஸ்திரேலியா ஒத்துக்கொண்டு விட்டது யுரேனியம் தரேன்னு சொல்லிட்டு. இதை நம்ம போனால் தானே கிடைக்கும். ஆமாம், அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். கலாச்சாரம் பற்றி பேசுனீங்க. இந்தோனேஷியாவுக்கு போயிருந்தார். அங்கே இருக்கக்கூடிய இந்து கோவில்களை புனரமைக்கிறதுக்காக இந்தியாவும் நிதி வழங்கும் என்ற உறுதியை கொடுத்திருக்காரு பிரதமர் மோடி. கரெக்ட். ஆஸ்திரேலியா போயிருக்காரு, 3 சிலைகளை மீட்டு கொண்டு வந்திருக்காரு. சமீபத்தில் ஆனைமங்கலம் செப்பேடுகளை கொண்டு வந்திருக்காரு நெதர்லாந்து சார் பார்க்குறீங்க. ஸோ முருகர் வந்து ஆஸ்திரேலியான்னு சொல்லாத வரைக்கும் எனக்கு ஓகே. ஏன்னா இப்போ வந்து எதை தின்னா பித்தம் குறையுன்றதுக்காக எந்த ஊர்ல இருந்து அவங்க, அதாவது இந்த இந்து மதம், அதாவது சனாதன தர்மம் அப்படின்றது உலகத்துல எந்த இடத்துல போனீங்கனாலும் நல்லா ஒழுங்கா தோண்டி எடுத்து பார்த்தா கண்டிப்பா இருக்கதான் செய்ய போகுது. செங்கிஸ்கான் அவனோட பேரன் குப்லாய் கான், அவனோட பேர் இன்னொரு பேர் சேக்கசி கான்னு பேரு. ஓகே, நம்ம ஊர் பேர்ல வந்து சேக்கசி கான்னு இருக்குது. திருக்கானேஸ்வரம்னே ஒரு ஊர் இருக்கிறதா சொல்றாங்க, இது தொல்லியல் துறையில இருந்து சொல்றாங்க. அங்க செங்கிஸ்கானோட பேரன் கோயில் கட்டினா, சிவனுக்கு கோயில் கட்டினா, அவன் காலில் ஏதோ பிரச்சனை இருந்தது, அதனால இங்க இருந்து போய் குடமுழுக்கு பண்ணாங்க, சரி கும்பாபிஷேகம் பண்ணாங்கன்னு ரெக்கார்ட்ஸ் இருக்கு. ஸோ அப்போ உலகம் முழுக்க எல்லா இடத்துலையுமே ஒரு காலத்துல தர்மம் வந்து பரவி தான் இருந்திருக்கு. எல்லாருமே ஒரு காலத்துல தர்மத்தை கடைபிடிச்சிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது எல்லாருமே அந்தந்த சாமி கும்பிடுறது அப்படின்னும் போது இருக்கு. ஸோ தென்னாடுடைய சிவனே போற்றின்னு சொன்னாலும் சரி, கைலாச வாசான்னு சொன்னாலும் ஓகே. இதில் வந்து எங்கேருந்து போனாலும் இங்கேருந்து போனது தான், இந்தியாவிலிருந்து எடுத்து செல்லப்பட்டது. அது பல்வேறு காலத்தில் 1600 போனது, 1990 போனதும் உண்டு. ஸோ ஏதோ ஒன்று திரும்பி எடுத்துகிட்டு வரணுன்ற ஒரு எண்ணம் ஒரு கவர்மெண்ட்டுக்கு இருக்குல்ல, அதுக்காக நம்ம கண்டிப்பாக இதுக்கு வந்து 100 மார்க் கொடுக்கலாம். அதே மாதிரி இதை கான்ஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க ஆர்வலர்களும் சொல்கிறேன். இந்த ஆனைமங்கலம் செப்பேடு, அதுக்கப்புறம் அந்த இதெல்லாம் வந்தது இல்லையா. ஸோ அதோடைய பின்புலத்தில் எவ்வளோ பேர், ஜெகநாத் நம்மளுடைய நண்பர் வழக்கறிஞர், அவர் வந்து எவ்வளோ 2016 19 ஒரு தொடர்ந்து கேஸ் ஃபைல் பண்ணி அவர் அதை முன்னாடி கான்ஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணி, ஸோ 2 கவர்மெண்ட்டுக்கும் லெட்டர் போட்டு, ஸோ இந்த மாதிரி ஒன்று இருக்குது, இது நம்மளோட இதுன்னு சொல்கிறதுக்கே ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்கல்ல. ஸோ அந்த ஆராய்ச்சியாளர்களுக்கும் சரி, அதை கொடுக்கறதுக்கு முன் வந்து அதை கொடுக்குற அந்த கவர்மெண்ட்ஸுக்கும் சரி நம்ம நன்றி கடன் பட்டிருக்கோம். ஏன்னா அது அப்படிதான் வந்ததுடா அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி போடாம, கோஹினூர் அது நடுவில் வந்து வர மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு காமெடி கூட வந்தது, இந்த தாஜ்மஹால் ஏன் வந்து இந்தியாவில் இருக்கு தெரியுமான்னா, இது கப்பல் ஏற்ற முடியல அதனால இங்கே இருக்குதுன்னு. அந்த மாதிரி ஸோ நிறைய, அதாவது இன்னும் வர வேண்டியதெல்லாம் நிறைய இருக்கு. இது வந்தது எல்லாமே பாரத பிரதமருக்கு நன்றி, வெளியுறவுத்துறை அமைச்சர்களுக்கு, அமைச்சகத்துக்கு, அப்புறமா இந்த ஆராய்ச்சியாளர்கள் யாரெல்லாம் இதுக்காக வேலை செஞ்சாங்களோ, இந்த போட்டோ எடுத்து அந்த கவர்மெண்ட்டுக்கு எழுதி கான்ஸ்டண்டா அதை வந்து பர்சீவ் பண்ணி அதை வாங்கி எடுத்துட்டு வந்து இங்க கொடுக்குறாங்க இல்லையா. இது சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. ஒரு தனிப்பட்ட அருங்காட்சியகமா சில பேர் வச்சு அதை இது பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்து இது இந்த நம்மளோட பொக்கிஷம் அது.
ஸோ இது அந்த ஊரில் போய் தூங்க முடியாது. அதுவும் இல்லாமல் இதெல்லாம் வந்து காலத்தில் வந்து நம்ம வணங்கிய தெய்வங்கள் ஆக்சுவலாக. ஸோ இதை வந்து அவன் வந்து அருங்காட்சியகத்தில் வைக்கிறான்றது தப்பான ஒரு விஷயம். ஸோ அதை எடுத்துன்னு வந்து அந்த எந்த கோவிலில் வைக்கிறது, அது என்ன பண்ணுறதுன்றத நம்ம பார்க்கணும். ஸோ அதே மாதிரி இன்னும் நிறைய இருக்கு. ஆக்சுவலாக ரஷ்யா இருக்கு இல்லையா, ரஷ்யாவுடைய கருவூலத்தில், அதாவது அரசர் கருவூலம்னு சொல்கிறாங்க. அரசர் இப்போ அரசர் இல்லை இருந்தாலும் அது பிரசிடென்ஷியல்னு எடுத்துக்கலாமே. அதில் வந்து பார்த்தீங்கன்னா வைரங்கள் இருக்கு. அதுல முக்கியமா நம்ம ஸ்ரீரங்கத்திலேருந்து போன வைரம் இருக்கு. அதை நம்ம மீட்டெடுப்பதற்கான வேலைகளை நம்ம பார்க்கணும். ஆக்சுவலா அது வந்து நம்ம ஊர்ல இருந்து ஒரு பிரெஞ்சு சோல்ஜர் திருடி எடுத்துன்னு போய் பிளாக் மார்க்கெட்ல விற்று, அந்த பிளாக் மார்க்கெட்ல இருந்து ஒருத்தன் வாங்கி அதை பத்தி நம்மளோட இன்னொரு நண்பர் வந்து கிரிதரன் பேர், அவர் வந்து ஒரு நாடகமே போட்டாங்க, திருவரங்கன்னு சொல்லிட்டு ஒரு நாடகம். அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த வைரத்தை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு அந்த கதையா சொல்லியிருப்பாங்க. அந்த வைரம் வந்து இன்னைக்கு ரஷ்யால இருக்கு. அது வந்து நம்ம ஸ்ரீரங்கம் பெருமாளோட கண்ணு. அந்த மாதிரி நிறைய பொருட்கள் இன்னும் நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் நிறைய பொருட்கள் இன்னும் வெளியில இருக்கு. எடுத்துட்டு போனதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டானுங்க. இப்ப நம்ம திரும்ப எடுத்துட்டு வர்றது பெரிய கஷ்டம். அதுலயும் இந்த மாதிரி தேடி தேடி கான்ஸ்டன்டா பர்சீவ் பண்ணி எதெல்லாம் எடுத்துட்டு வர முடியுமோ அதெல்லாம் எடுத்து வருகின்ற பாரத பிரதமர் அவர்களுக்கும், வெளியுறவுத்துறை அமைச்சர்களுக்கும், அப்புறம் அமைச்சகத்துக்கும், அப்புறம் இந்த ஆராய்ச்சியாளர்களுக்கும் முதல்ல நம்ம நன்றி சொல்லிக்கிறோம். இது தொடரணும். இன்னும் நிறைய நான் சொன்னதெல்லாம் திரும்ப நிறைய எடுத்து பார்த்தோம்னா ஒவ்வொரு சமூக ஆர்வலர்களால முடிகிற விஷயம் ஏன் நம்ம தமிழக அரசாங்கம் இந்து சமய அறநிலைத்துறை இதை முன்னெடுக்கும்? இது முதல்ல நம்ம இந்து சமய அறநிலையத்துறையும் முதல்ல எப்படி இனிமேல் தான் பார்க்கணும். ஏன்னா புதுசாக ஒருத்தவங்க வந்திருக்காங்க, ஒரு மாதம் தான் இருக்கு. ஸோ இதுக்கு மேலே அவங்க வந்து சமூக ஆர்வலரோட சேர்ந்து ஏதாவது, ஏன்னா எல்லாரும் ஊர் கூடி தான் தேரே இழுக்கணும்னு இருக்கு. இந்து சமய அறநிலையத்துறை மாத்திரம் தேர் இழுக்கணும்னு கிடையாது. நம்மளும் சேர்ந்து தேர் இழுக்கலாம். ஆனால் நம்ம இழுக்கும் போது அவங்களும் சேர்ந்து இழுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ இப்போ இருக்க கவர்மெண்ட்டுக்கு ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம், கொஞ்சம் டைம் கொடுப்போம் ஜென்ரலாக. ஸோ லெட் அஸ் see. இப்போ இதை எடுத்துன்னு வராங்கல்ல, இதை என்ன பண்ணுறாங்க, அடுத்தது என்ன இருக்குது, லிஸ்டெல்லாம் வெளில போனதுக்கான லிஸ்டெல்லாம் இருக்குது. ஸோ வெளியுறவுத்துறை அமைச்சகம், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அறநிலையத்துறை, இது ரெண்டும் ஒன்றா சேர்ந்ததுனாலே பல விஷயங்கள் சாதிக்க வேண்டியது இருக்கிறது. அதெல்லாம் நம்ம எடுத்துட்டு வரதுக்கான சான்ஸ் இல்லை. பொன்மாணிக்கவேல் நிறைய டேட்டாஸை கொடுத்துருக்காரு. ஆனால் கடந்த ஆட்சி காலத்தில் அது கவனத்தில் எடுத்த மாதிரியே தெரியும். இந்த ஆட்சி காலத்தில் பார்ப்போம், அவ்வளோதான். இதில் நம்ம எடுத்த உடனே நம்ம வந்து கிரிட்டிக்கலாக இருக்க வேண்டான்றது இப்போதைக்கு என்னுடைய தனிப்பட்ட கருத்தை நான் என்ன வைக்கிறேன்னா, இப்போதைக்கு கிரிட்டிக்கலாக இருக்க வேண்டாம். ஸோ இந்த லிஸ்ட்டு திரும்ப அவங்க கிட்ட கொடுப்போம். அவங்க திரும்ப அதே மாதிரி தப்பு பண்ணாங்கன்னா அதே தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கோம். ஸோ நாங்கள் மாற்றம்னு சொல்லி வந்திருக்காங்க. ஸோ மாற்றம் வரும்ன்ற ஒரு நம்பிக்கையில நான் இதை சொல்றேன். ஸோ ஒரு நல்லது நடந்தால் யார் வேணா எடுத்துக்கலாம், யார் வேணா நல்லது செய்யட்டும். இதுல இவங்க தான் செய்யணுன்றது நம்ம நினைக்க வேண்டாம். ஸோ அதே இவர் சொல்லுவார், இப்போ என்ன டெங் ஷாப்பிங் இன்னைக்கு சைனா நீங்க பாக்குறீங்களே, இது காரணம் மாவோசேதுங் கிடையாது, வேற யாருமே கிடையாது. வேற அதுக்கப்புறமா வந்து எந்த தலைவரும் ஒரே ஒருத்தர் டெங் ஷாப்பிங்னு ஒரு தலைவர், அவர் தான் வந்து இன்னைக்கு இருக்கிற சைனாவுடைய வளர்ச்சி, சைனா இன்னைக்கு இவ்வளோ பெரிய நாடா, பொருளாதார ஒரு பெரிய பவர் ஹவுஸாக இருக்கிறது காரணம் டெங் ஷாப்பிங். அவர் சொல்லுவார், என்கிட்ட 3 பூனை இருக்கு, அதில் எந்த பூனை எலி பிடிச்சாலும் எனக்கு ஓகே, இந்த கலர் பூனை தான் எலி பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதுதான் ப்ராக்மேட்டிசம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம இதுதான் இவங்க தான் பண்ணணுன்ற நம்மளுக்கு அவசியம் இல்லை. ஏதோ ஒரு பூனை எலி பிடிச்சதுன்னா சந்தோஷம் தானே. நம்மளுக்கு தேவை வந்து எலி தொல்லை இல்லாமல் இருக்கணும், அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி